குர்ஆன்ல சொல்றான், லிதஸ்குனு இலைஹா, அந்த பெண்ணிடத்திலிருந்து அல்லாஹ் நிம்மதியை, அமைதியை, மன நிம்மதியை பெறுவதற்காகத்தான் அல்லாஹ் அந்த திருமண வாழ்வையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அப்ப அந்த அமைதி, மன நிம்மதி தான் அந்த திருமண வாழ்வுடைய ஒட்டுமொத்த நோக்கமும். எந்த ஒரு திருமண வாழ்வில் அமைதியும் மன நிம்மதியும் இல்லையோ அது திருமண வாழ்வாக கருதப்படாது. அது ஏதோ ஒரு கடமைக்கான ஒரு வாழ்வாக ரெண்டு பேரும் சேர்ந்து சமூகத்துக்காகவோ அல்லது குழந்தைகளுக்காகவோ வாழக்கூடிய சூழலுக்காகவோ இருவரும் வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னு அர்த்தமாகும். அல்லாஹ் ஏற்படுத்தின, அல்லாஹ் விரும்புகின்ற அந்த உறவில் உள்ள அந்த அமைதியும் மன நிம்மதியும் நம்முடைய வாழ்வில் இருந்தால்தான் அது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட, அல்லாஹ் விரும்புகின்ற திருமண வாழ்வு.